Hi students, welcome to Verandaris YouTube channel. I'm Tilak. So SSC CGL கான ஒரு ரிவிஷன் சீரிஸ்ல நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ ரீசனிங் ஒரு டாபிக் பார்க்க போறோம். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சிலாயிசம். ஸோ சிலாயிசம் வந்து பாத்தீங்கன்னா SSC CGLக்கு ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? அதனால SSC CGL படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. யார் ஃபர்ஸ்ட் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த SSC CGL ரிவிஷன் சீரிஸ்ல ஒரு 4 to 5 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் அப்படியே கலந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட டாபிக்ஸ் எல்லாமே கூட சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் பாருங்க. ஓகேவா? ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா SSC ரிவிஷனுக்கு தனி பிளேலிஸ்ட் போட்டு அதில் போட்டுருக்க வீடியோஸ் எல்லாமே அதில் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி SSC ரயில்வேஸ்க்கு நம்ம அகாடமியில் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், தங்கி படிக்கணும், ரெசிடென்ஷியல் பேட்ச்னா எது வேணாலும் நீங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் வந்துட்டு கன்க்ளூஷன் எது கரெக்ட் தப்புன்னு பார்க்க போறோம். ரைட். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்? சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். இது ஸ்டேட்மெண்ட். இப்போ கன்க்ளூஷன்ல எது கரெக்ட்னு பார்க்கணும். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஸோ ஆக்டரும் டான்சரும் கொஞ்சம் பேர் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அப்ப சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ்ங்கிறது கரெக்ட். செகண்ட் ஒன், நோ சிங்கர் இஸ் ஆக்டர்னு சொல்றாங்க. நோ சிங்கர் இஸ் ஆக்டர். சிங்கருக்கும் ஆக்டருக்கும் நடுவில் நோ கண்டிஷன் இல்ல. ஸோ இது வந்து தப்பு. ஓகே. அப்ப இதுல வந்து ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்ட். இது மாதிரி சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிவிஷன் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அதே மாதிரி SSC CGL படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணி விடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். கன்க்ளூஷன் என்ன? ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றாங்க, தப்பு. ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் தான் ஃப்ளூட்ஸ். ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தப்பு. செகண்ட் ஒன், ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ்ங்கிறது கரெக்ட். அப்ப இதுக்கு செகண்ட் கன்க்ளூஷன் ஒன்லி டூ ஃபாலோஸ். இதுதான் கரெக்ட், இது தப்பு. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ தேர்ட் கொஸ்டின். இப்ப தேர்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஞ்சம் கவுண்ட் நிறைய இருக்கும். ஓகேவா? முதல் ரெண்டு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். சோ தேர்ட் வந்து பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் த லாக்ஸ் ஆர் கீஸ். ஆல் த லாக்ஸ் ஆர் கீஸ். அடுத்து ஆல் த கீஸ் ஆர் பேட்ஸ். ஆல் த கீஸ் ஆர் பேட்ஸ். சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ். சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ். ஓகே. இப்ப கன்க்ளூஷன் பார்த்தலாம். சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ் சொல்றாங்க. சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ் கரெக்ட் தான். அடுத்து சம் வாட்சஸ் ஆர் கீஸ். சம் வாட்சஸ், வாட்சுக்கும் கீக்கனோட எந்த ரிலேஷனுமே கிடையாது. அப்ப நம்ம இது வந்து சொல்ல முடியாது. அடுத்து ஆல் த கீஸ் ஆர் லாக்ஸ். ஆல் த கீஸ் ஆர் லாக்ஸ்ங்கிறது தப்பு. அப்ப இதுக்கு ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் இது கரெக்ட். ஏன்னா சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ்ங்கிறது கரெக்ட் தான். சம் பார்ட் ஆஃப் பேட் வந்து லாக், கரெக்ட். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஒன் ஃபாலோஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். ஃபாஸ்டா பார்த்துருவோம். சிலாயிசம் ஈஸியான டாபிக் தான். இது ஒரு ரிவிஷன். ஓகேவா? நிறைய கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்து பாருங்க. சம் கீஸ் ஆர் ஸ்டாப்லஸ். சம் கீஸ் ஆர் ஸ்டாப்லஸ். அடுத்து சம் ஸ்டாப்லஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து ஸ்டிக்கர். ஓகே, இதுதான் ஸ்டாப்லர். அடுத்து ஆல் த ஸ்டிக்கர்ஸ் ஆர் பென்ஸ். ஆல் த ஸ்டிக்கர்ஸ் ஆர் பென்ஸ். இப்போ என்ன கொடுக்குறாங்க கன்க்ளூஷன்ல? சம் பென்ஸ் ஆர் ஸ்டாப்லஸ் சொல்றாங்க. சம் பென்ஸ் ஆர் ஸ்டாப்லஸ்ங்கிறது கரெக்ட் தான். அடுத்து சம் ஸ்டிக்கர்ஸ் ஆர் கீஸ். ஸ்டிக்கர் கீக்கனோட சம்பந்தமே இல்லை. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன், நோ ஸ்டிக்கர் இஸ் கீ. ஸ்டிக்கருக்கும் கீக்கனோட நோ ரிலேஷன் இருக்கா? இல்ல, தப்பு. ஓகே, இதுக்கு வரும் அந்த ரெண்டுக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம். சம் ஸ்டாப்லஸ் ஆர் கீஸ். சம் ஸ்டாப்லஸ் ஆர் கீஸ்ங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா சம் கீஸ் ஆர் ஸ்டாப்லஸ்ங்கிறப்ப சம் ஸ்டாப்லஸ் ஆர் கீங்கிறது கரெக்ட் தான். இப்போ என்னன்னா இந்த ரெண்டுமே நம்ம ராங்னு சொல்லியிருக்கோம். ஸ்டிக்கர் கீ எங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்டிக்கர் இங்க இருக்கு, கீ இங்க இருக்கு. ரெண்டுக்குமே உள்ள எந்த ரிலேஷனுமே கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சம் நோ ஸ்டிக்கர் கீ இது காம்ப்ளிமெண்டரி பேர். அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஒன் ஃபாலோஸ், ஃபோர்த் ஒன் ஃபாலோஸ், செகண்ட் தேர்ட் மட்டும் எய்தர் ஆர்ல வந்துடும். செகண்ட் தேர்ட் மட்டும் எய்தர் ஆர்ல வந்துடும். ஏன்னா ஸ்டிக்கர் கீ எந்த ரிலேஷனும் இல்ல. சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர்லயும் வந்திருக்கு. எதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி பேர்? சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர், ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்டரி பேர். வேற எதுவும் கிடையாது. சம் நோ, ஆல் சம் நாட், இது மட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பேர். அப்ப இதுக்கு எய்தர் வந்துடும். இது எய்தர், இது இதுவும் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ உங்களுக்கான 5th கொஸ்டின். சம் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ்.
என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணுங்க. சம் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ், சம் ஆன்சர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ், ஆல் த ரைட்டர்ஸ் ஆர் போயட்ஸ். இப்போ என்ன இருக்கு? சம் ரைட்டர்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் சொல்றாங்க. சம் ரைட்டர்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் கரெக்ட். அடுத்து சம் போயட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ். போயட் கொஸ்டினுக்குள்ள ரிலேஷன் இல்ல, சோ தப்பு. அடுத்து ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் போயட்ஸ். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் போயட்ஸ் தப்பு. அடுத்து சம் போயட்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். சம் போயட்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். போயட்டுக்கும் ஆன்சர் உள்ள ரிலேஷன் இருக்கு, ஸோ சம் வந்துடும் கரெக்ட். இப்போ இதுக்கெல்லாம் நீங்க எய்தர் போடக்கூடாது, ஓகேவா? போயட்டு கொஸ்டின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்க சம்மும் ஆளும் ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 1 and 4 கரெக்ட். 1, 4 ஃபாலோ, இதான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? இது 5th கொஸ்டின் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், சம் என்வலப்ஸ் ஆர் கம்ஸ். சம் என்வலப்ஸ் ஆர் கம்ஸ். அடுத்து சம் கம்ஸ் ஆர் சீல்ஸ். அடுத்து சம் சீல்ஸ் ஆர் adhesives ஏதோ கொடுத்துருக்காங்க, ரைட்டு. அடுத்து சம் என்வலப்ஸ் ஆர் சீல்ஸ் கேக்குறாங்க, இல்ல தப்பு. அடுத்து சம் கம்ஸ் ஆர், அதுவும் ராங் ஒன், ஏன்னா ரிலேஷனே இல்லாம இருக்கு. சம் adhesives ஆர் சீல்ஸ், எஸ் அது கரெக்ட். ஏன்னா சம் சீல்ஸ் ஆர் adhesives கொடுக்குறப்ப சம் adhesives ஆர் சீல்ஸ் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சம் adhesives ஆர் கம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் ராங் ஒன் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் ஒன்லி 3 தான் கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 3 மட்டும் தான் ஃபாலோஸ், மீதி 3மே நாட் ஃபாலோஸ். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆல் தி பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் தி பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். அடுத்து ஆல் த பேக்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் த பேக்ஸ் ஆர் புக்ஸ். சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ். சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ். ஓகே, இது பேக், இதான் புக். ஓகே, இப்ப சம் பேப்பர்ஸ் ஆர் பேக்ஸ் சொல்றாங்க. பேப்பருக்கும் பேக் எந்த ரிலேஷனும் கிடையாது, ஸோ இது வந்து தப்பு தான். அடுத்து சம் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ், இது கரெக்ட். சம் புக்ஸ் ஆர் பர்சஸ். புக்கு பேப்பர் எப்படிதான் கரெக்ட் தான், ஏன்னா சம் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ் கரெக்ட் தான். சம் புக்ஸ் ஆர் பர்சஸும் கரெக்ட் தான், இங்க இருக்கு பர்ஸ், இதுவும் கரெக்ட் தான். அப்ப 2ம் கரெக்ட், 3ம் கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். செகண்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ 2, 3 கரெக்ட், ஓகேவா? அடுத்து இது பாருங்க. சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். அடுத்து சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். அடுத்து நோ டாக் இஸ் கவ். அப்ப இது கேட், இதுதான் கவ். இப்ப நோ கவ் இஸ் கேட்ன்றாங்க. நோ கவ் இஸ் கேட் வராது. நோ டாக் இஸ் ரேட் வராது. சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், இது கரெக்ட். ஏன்னா சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ்ங்கிறப்ப சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், அதாவது இது வரப்ப அது கரெக்ட் தான். இதுக்கு ஒன்லி 3 ஃபாலோஸ். ஒன்லி 3 ட்ரூ தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் த புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஆல் த புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். அடுத்து சம் பேப்பர்ஸ் ஆர் ஜர்னல்ஸ் கொடுத்திருக்காங்க. சம் ஜர்னல்ஸ் ஆர் கேலண்டர்ஸ். ஓகே, அடுத்து இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஜர்னல்ஸ் ஆர் புக்ஸ். சம் ஜர்னல்ஸ் ஆர் புக்ஸ் தப்பு. சம் கேலண்டர்ஸ் ஆர் பேப்பர்ஸ், அகைன் ராங். சம் புக்ஸ் ஆர் ஜர்னல்ஸ், இல்ல புக்குக்கு ஜர்னல் உள்ள ரிலேஷன் இல்ல, பேப்பருக்கு ஜர்னல் ரிலேஷன் இருக்கு, இதுவும் ராங் தான். சம் புக்ஸ் ஆர் கேலண்டர்ஸ், இதுவும் ராங் தான். ஸோ ஜேர்னல் புக்கு வராது, புக்கு ஜேர்னல் வராது, கேலண்டர் பேப்பர் வராது, புக்கும் கேலண்டர் கூட வராது. ஸோ இதுக்கு எதுவுமே கரெக்ட் இல்லை. ஆல் ஆர் நாட் ஃபாலோஸ், நன் ஃபாலோஸ் தான் ஆன்சர். இதை பொறுத்தவரைக்கும் நன் ஃபாலோஸ் தான் ஆன்சரு. ஸோ அடுத்த கொஸ்டின். சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ். சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ். ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஜீப்ஸ். ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஜீப்ஸ். ஆல் த பென்ஸ் ஆர் கார்ஸ். ஆல் த பென்ஸ் ஆர் கார்ஸ். இது பென்னு, இது காரு, இது பாக்ஸ், இது ஜீப். சரி, இப்ப என்ன கேக்குறாங்க? சம் கார்ஸ் ஆர் பாக்ஸஸ் ஆன்னு கேக்குறாங்க. சம் கார்ஸ் ஆர் பாக்ஸஸா? காருக்கு பாக்ஸ் உள்ள ரிலேஷன் இல்ல, அன்னோன் ரிலேஷன். சோ தப்பு. நோ பென் இஸ் ஜீப். நோ பென் இஸ் ஜீப். அகைன் பென்னும் ஜீப்பும் கூட அன்னோன் ரிலேஷன் தான். சோ இதுவும் ராங் தான். அடுத்து சம் பாக்ஸஸ் ஆர் கார்ஸ். சம் பாக்ஸஸ், அதுவும் தப்பு தான். சம் கார்ஸ் ஆர் பாக்ஸ்ங்கிறது தப்புனா ஆட்டோமேட்டிக்கா சம் பாக்ஸ் ஆர் கார்ஸ்ங்கிறது தப்பு தான். இதுக்கும் நன் ஃபாலோஸ், எல்லாமே தப்பு. நன் ஃபாலோஸ் தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. ஆல் த பாட்டில்ஸ் ஆர் பாக்ஸஸ். ஆல் த பாட்டில்ஸ் ஆர் பாக்ஸஸ். அடுத்து ஆல் த பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ்.
ஆல் த பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ். All the bottles are boxes, all the boxes are bags, some bags are trays. Some bags are trays. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா some bottles are traysன்றாங்க. some bottles are trays தப்பு. ஏன்னா பார்டர் எங்க இருக்கு, ட்ரே எங்க இருக்கு. நெக்ஸ்ட் some trays are boxes, அதுவும் தப்பு தான். ட்ரேக்கு பாக்ஸ் இல்ல, ரிலேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. all the bottles are bags, all the bottles are bags கரெக்ட். some trays are bags, some trays are bags கரெக்ட் தான். அப்ப third one fourth one correct. 3 and 4 follows. 3 and 4 true. 1 2 தப்பு. next one. okay, என்ன கொடுத்திருக்காங்க? no door is dog. no door is dog. அடுத்து all the dogs are cats. என்ன கேக்குறாங்க? no door is catன்றாங்க, தப்பு தான். டோருக்கும் கேட்டுக்கும் நடுவுல unknown relation. அடுத்து அதாவது டோர் வந்து டாக் கூட தான் நோ கண்டிஷன், அடுத்தானே? அப்படி இருக்கிறப்ப நீங்க நோ டோர் இஸ் கேட் சொல்லவே முடியாது, சோ தப்பு. அடுத்து நோ கேட் இஸ் டோர், அதாவது சம் கேட் இஸ் நாட் டோர் வேணா கரெக்ட், பட் நோ கேட் இஸ் டோர்ங்கிறது தப்பு தான். அடுத்து சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், அது கரெக்ட். சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்ங்கிறது கரெக்ட் தான். ஆல் த கேட்ஸ் ஆர் டாக்ஸ்ங்கிறது தப்பு. ஓகே, இப்போ இதுக்கு ஒன்லி 3 ஃபாலோஸ். தேர்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல் கிரீன் ஆர் ப்ளூ. ஆல் கிரீன் ஆர் ப்ளூ, ஆல் ப்ளூ ஆர் ஒயிட். ஆல் ப்ளூ ஆர் ஒயிட். இப்போ சம் ப்ளூ ஆர் கிரீன்ன்றாங்க, கரெக்ட் தான். சம் ஒயிட் ஆர் கிரீனுங்க, கரெக்ட் தான். சம் கிரீன் ஆர் நாட் ஒயிட்ன்றாங்க, தப்பு. ஆல் ஒயிட் ஆர் ப்ளூன்றாங்க, தப்பு. ஸோ 1 and 2 ஃபாலோஸ். 1 கரெக்ட், 2 கரெக்ட். ஓகேவா? 1 2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஆல் மென் ஆர் வெர்டிபிரேட்ஸ். ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், சரி ரைட், பீன் வச்சுப்போம். அடுத்து சம் மம்மல்ஸ் ஆர், ஸோ வெர்டிபிரேட்ஸ்ன்றாங்க, சம் மம்மல்ஸ், ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? ஆல் மென் ஆர் மம்மல்ஸ், தப்பு. ஆல் மம்மல்ஸ் ஆர் மென், தப்பு. இதுல முதல்ல ஆல் மென், இது மம்மல்ஸ், இப்படி வச்சுக்கோங்க. சம் வெர்டிபிரேட்ஸ் ஆர் மம்மல்ஸ், அது கரெக்ட். இதுவும் தப்பு. ஸோ தேர்ட் மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி 3 ஃபாலோஸ். தேர்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஆல் த ஃபோன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். ஆல் த ஃபோன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ், ஆல் த ஸ்கேல்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ். ஆல் த கால்குலேட்டர்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ், தப்பு. ஆல் த ஃபோன்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ், கரெக்ட். ஆல் த ஸ்கேல்ஸ் ஆர் ஃபோன்ஸ், தப்பு. சம் கால்குலேட்டர்ஸ் ஆர் ஃபோன்ஸ், கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் ட்ரூப்பா. செகண்டும் ஃபோர்த்தும் ட்ரூ, ஃபர்ஸ்டும் தேர்டும் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, சம் டேபிள்ஸ் ஆர் டிவி. சம் டேபிள்ஸ் ஆர் டிவி, சம் டிவி ஆர் ரேடியோஸ். இப்ப சம் டேபிள்ஸ் ஆர் ரேடியோஸ் சொல்றாங்க, அது ராங் ஒன். சம் ரேடியோஸ் ஆர் டேபிள்ஸ்ன்றாங்க, இதுவும் தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஒன் தப்புனாலே செகண்ட் ஒன் தப்பு தான். ஆல் த ரேடியோஸ் ஆர் டிவி, தப்பு. ஆல் த டிவி ஆர் டேபிள்ஸும் கரெக்ட். ஏன்னா இதுல ஆளுங்கிற ஒரு ஃபார்மேட்டே வரல. ஸோ நன் ஃபாலோஸ். 4மே நாட் ஃபாலோஸ், நன் ஃபாலோஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மொத்தமே 20 கொஸ்டின் தான், முடிச்சிடலாம். ஓகேவா? சம் பென்ஸ் ஆர் புக்ஸ். சம் பென்ஸ் ஆர் புக்ஸ், சம் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். சம் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். இப்ப சம் பென்ஸ் ஆர் பென்சில்ன்றாங்க, ராங் ஒன். சம் பென்சில் ஆர் பென்சில்ங்கிறாங்க, ராங் ஒன். ஆல் பென்சில்ஸ் ஆர் பென்ஸ், போன கொஸ்டின் ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ நன் ஃபாலோஸ். 4மே தப்பு, எல்லாமே நாட் ட்ரூ. அடுத்து, ஆல் த கோட்ஸ் ஆர் டைகர்ஸ். ஆல் த கோட்ஸ் ஆர் டைகர்ஸ், ஆல் த டைகர்ஸ் ஆர் லயன்ஸ். இப்போ ஆல் த கோட்ஸ் ஆர் லயன்ஸ்ன்றாங்க, ரைட். ஆல் த லயன்ஸ் ஆர் கோட்ஸ்ங்கறாங்க, ராங் ஒன். சம் லயன்ஸ் ஆர் கோட்ஸ், கரெக்ட். சம் டைகர்ஸ் ஆர் கோட்ஸும் கரெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் 1 3 4 ட்ரூ. 1 3 4 ட்ரூ. செகண்ட் மட்டும் தான் ராங். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஆல் த புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஆல் த புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். நோ பென்சில் இஸ் எரேசர். நோ பென்சில் இஸ் எரேசர். ஓகே, இப்போ ஆல் த பென்சில்ஸ் ஆர் புக்ஸ்ன்றாங்க, தப்பு. சம் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ்ங்கறாங்க, தப்பு. நோ புக் இஸ் எரேசர். இப்போ நோ பென்சில் எரேசர் கரெக்ட், பட் பென்சில் கூட தான் புக் இருக்குங்கறனால புக் இஸ் நோ, புக் வந்து எரேசரோட நோ கண்டிஷன் தான், இது கரெக்ட். சம் புக்ஸ் ஆர் எரேசர்ஸ்.
தப்பு. ஓகே, ஸோ ஒன்லி 3 ஃபாலோஸ். தேர்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், இதோட சிலாய்ஸா முடிஞ்சு. ஆல் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சைக்காலஜிஸ்ட். சம் சைக்காலஜிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட். ஆல் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட்ங்கிறாங்க, ராங் ஒன். சம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட், ராங் ஒன். சம் சயின்டிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட், கரெக்ட். சம் சைக்காலஜிஸ்ட் ஆர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், கரெக்ட். இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபாலோஸ். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த ரிவிஷன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம ரிவிஷன் கொண்டு போற வீடியோஸ் எல்லாமே, டாபிக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்க தனியா ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, வீடியோ பார்க்குறப்பே, நான் நடத்திட்டு இருக்கப்பே, நீங்க கவனிக்கிறப்பே, நான் கொஸ்டினை கொடுக்க நீங்க ஒர்க் அவுட் பண்றப்பே இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான். ரைட்டா, ஆனால் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் பார்க்கலாம், புதுசா படிக்கிறவங்களும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிவிஷனுக்கு இது ப்ராப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஜிஎலுக்கு போறவங்க யாருமே நம்ம வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, ஒரு டாபிக் மட்டும் இல்லை, ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.